விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் சன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் வரக்கூடிய சன்பேட்டுங்கிற மருந்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மருந்தோட டெக்னிக்கல் நேம் என்ன, எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம், எவ்வளோ அளவு பயன்படுத்தணும், இது எந்தெந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தும் மற்றும் இதோட விலை என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சன்பேட் மருந்தோட டெக்னிக்கல் நேம் வந்து அசிபேட் 75% எஸ்பிங்க. எஸ்பினா சாலபிள் பவுடர். இது ஒரு சிஸ்டமிக் கான்டாக்ட் மற்றும் ஸ்டொமக் பாய்சன் மூலமாக பூச்சிகளை கொல்லக்கூடியதால் இதை 3-வே இன்செக்டிசைடுன்னு சொல்லுவாங்க. சிஸ்டமிக்னால் நம்ம அடிக்கிற மருந்து செடிகளில் ஊடுருவி பாயுங்க. பூச்சிகள் வந்து இலைகளை சுரண்டி சாப்பிடும்போது இறந்துருங்க. அதேமாதிரி கான்டாக்ட் வந்து நம்ம அடிக்கிற மருந்து பூச்சிகள் மேலே படும்போது ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்தில் இறந்துருங்க. இதுதான் வந்து கான்டாக்ட். ஸ்டொமக் பாய்சன்னா நம்ம அடிக்கிற மருந்து பூச்சிகள் சாப்பிடும்போது அதோடைய குடலில் போயிட்டு ஜீரண பை வந்து ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு அது சாப்பிட முடியாமல் இறந்து போயிருங்க. இதுதான் ஸ்டொமக் பாய்சனுங்க. இது மாதிரி 3 வகையிலையும் வந்து இந்த அசிபேட்டுங்கிற மருந்து வந்து பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுதுங்க. அடுத்து இந்த மருந்தை எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலான்னு பார்க்கும்போது நெல், கரும்பு, பருத்தி, புகையிலை, பயிர் வகை பயிர்கள், காய்கறி பயிர்கள், பய வகை பயிர்கள் மற்றும் பூ வகை பயிர்களுக்கு இது பயன்படுத்திக்கலாங்க. அடுத்து இந்த மருந்து எந்தெந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துன்னு பார்க்கும்போது குறிப்பாக சார்வஞ்சம் பூச்சிகள் அனைத்துமே இந்த அசிபேட்டு மருந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுங்க. அதாவது அஸ்வினி, இலைப்பேன், வெள்ளை, மாவுப்பூச்சி, தத்துப்பூச்சி எல்லாத்துக்குமே வந்து ரிசல்ட் நல்லாவே இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் புரோபனபாஸ் ப்ளஸ் சைபர்மெத்ரின், லாம்டா சைக்ளோத்ரின், நோலரான் ப்ளஸ் எமாமெக்டின் இது மாதிரியான ஏதாச்சும் ஒரு மருந்து கூட இந்த அசிபேட் மருந்து சேர்ந்து பயன்படுத்தும் போது காய்ப்புழுக்குமே வந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணுங்க. அடுத்து இந்த மருந்தோட அளவுன்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கராக்கு இந்த அசிபேட் மருந்தை 200 கிராம்லேருந்து 250 கிராம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க. அதாவது 10 லிட்டர் தண்ணியில் ஒரு டேங்குக்கு 20-25 கிராம் வரைக்கும் பயன்படுத்திக்கலாங்க. பூ வகை பயிர்களுக்கு மட்டும் 10-15 கிராம் வரைக்கும் பயன்படுத்தினாலே போதுமானதுங்க. அதுக்கு மேலே பயன்படுத்தும் போது ஸ்க்ராச்சஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இந்த அசிபேட் மருந்து சன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் சன்பேட்டுங்கிற பேரில் கிடைக்குதுங்க. இது இல்லாமல் மற்ற கம்பெனிகளை பார்க்கும்போது அடாமா கம்பெனியில் அசிமெங்கிற பேர்லையும், ஸ்வால் கம்பெனியில் ஸ்டாத்தேங்கிற பேர்லையும், டாடா கம்பெனியில் அசட்டாப்ங்கிற பேர்லையும், யூபிஎல் கம்பெனியில் லேன்சருங்கிற பேர்லையும் இது மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு விதமான பேரில் கிடைக்குதுங்க. அடுத்து இந்த மருந்தோட விலைன்னு பார்க்கும்போது 250 கிராம் வந்து அப்ராக்சிமேட்டாக 240 300 ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்குதுங்க. இது ஒவ்வொரு கம்பெனி பிராண்டை பொறுத்து டிஃபர் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விவசாய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.